ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் ரோட் சைட் காளான் மசாலா பண்ண போகிறேன். நம்ம வீட்டு பக்கத்தில் கடைகளில் கிடைக்கக்கூடிய காளான் மசாலா தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பொடிப்பொடியாக நறுக்கின கோஸ், பொடிப்பொடியாக நறுக்கின மஷ்ரூம் ஒரு 100 கிராம், ரெண்டும் சம அளவாக எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 4 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1½ டீஸ்பூன், பொடியாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கையளவு கொத்தமல்லி, லாஸ்ட்டாக போடுறதுக்கு கார்ன் சிப்ஸ் ஒரு 50 கிராம்ஸ். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கோஸையும் மஷ்ரூமையும் போட்டுக்கிறேன். கடையிலலாம் மஷ்ரூம் இவ்வளோ போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால மஷ்ரூம் கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணலாம். இப்போ நல்லா அதை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை போட்டுடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நார்மல் ரெட் சில்லியாக இருந்தால் 1 டீஸ்பூன் போதும். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது இதில் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கிட்டு பக்கோடா மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு சப்போஸ் இது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா மாவோ இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவோ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பக்கோடா போடுற மாதிரி இந்த மாதிரி நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடான பிறகு எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டையில் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, சட்டுன்னு வெந்துடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாம் நம்ம உதிர்த்து விட்டுக்கணும். இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். மசாலாவில் இதை நம்ம போட போகிறோம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாவை போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மஷ்ரூம் கோஸ் போட்டு பொரிச்சு வச்சதில் உப்பு போட்டிருக்கோம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். இது நல்லா வதங்கிட்ட பிறகு டொமேட்டோ சாஸ் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேணான்னா நீங்கள் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போது இந்த கிரேவியோட திக்னஸ்க்காக நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டு இந்த கிரேவியில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இந்த கிரேவியில் ஊற்றிடுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது
இந்த ஸ்டேஜில் அந்த தண்ணி இருக்கும் பொழுதே உதிர்த்து வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் கோஸை இதில் போட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க, காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த காளான் மசாலா மேலே பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கார்ன் சிப்ஸையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரோட் சைட் காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.